எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கோவக்காய் ஃப்ரை செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி பாருங்கள். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. அதுக்கு முன்னாடி வந்து கோவக்காய் வந்து இப்படி குட்டி குட்டியாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன செய்யுங்க, ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், பெருஞ்சீரகம் பிடிக்கின்றவங்க பெருஞ்சீரகம் போட்டுங்க. கடுகு பொரிச்சோடனே இங்கே கடுகு பொரியத்துக்குள்ளே கோவக்காய் வந்து ரெடி பண்ணிவிடுவோம். இதில் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். கோவக்காயில் வந்து வெங்காயம்லாம் போட வேணாம். அதில் வெறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் தான் சாப்பிட போகிறேன், நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். தக்காளி வந்து இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு புளிப்பு நல்லா பிடிக்கும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே கொட்டிவிடு. இந்த கருவு பொழிச்சிச்சு பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டேன். இதை அப்படியே இதில் போட்டு வேண்டியதான். இங்கே பாருங்கள், போட்டுட்டு தண்ணி கிணி எதுவும் ஊற்ற வேணாம். அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க, சீட்டியில் வைங்க. அது பொறுமையாக வந்து அப்படியே ரோஸ்ட் மாதிரி கிடைக்கும். வேணுன்றவங்க கடைசியாக தேங்காய் பூ டெஸ்டினேட்டர் கோகோ இருக்குல்ல, காஞ்ச தேங்காய், அதை போட்டாலும் போட்டுங்க. இல்லை தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் கொஞ்சம் போட்டு இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் மூடி வச்சு சீட்டியில் வேக வைக்க வேண்டியது தான். உப்பு கரெக்டாக இருக்குது, அதுமாதிரி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கங்க. அது ட்ரை ஆகுது. நான் தண்ணியே விடலை, தண்ணி அதில் இருக்க தண்ணியே விடு. ஒன்று ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா சூப்பராக வெந்து போய்டும். இப்படி பாருங்கள், கொஞ்சம் மாறணும். இந்த பச்சைத்தன்மை மாறின பிறகு இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துச்சா விடு. அந்த பிறகு ஒன்றும் வேவலை, ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ தான் போட்டேன், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக பிடிக்கும், நான் முன்னாடி எடுத்துட்டேன். இன்னும் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க, நல்லா வேக வச்சு எடுத்துங்க. அவ்வளோதான், சூப்பராக. ரொம்ப சிம்பிளாக. நம்ம வெறும் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம மிளகாத்தூளில் வந்து எல்லாமே போட்டு தான் அரைப்போம். ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அவங்கள அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டால் போதும். வெங்காயம் கூட தேவையில்லை. சூப்பராக ட்ரையாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு தேங்காய் தேவையில்லை, நீங்கள் தேங்காய் பூ வேணால் போட்டுங்க, இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். பாய்.